வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. தனிமரமாய் நிற்கின்றாய் என்று புலம்புகின்றாய். நீ தனிமரமாய் நிற்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். தனியாக நடக்க தயாராக இரு. உன்னோடு தொடங்கும் பலர் நீ முடிக்கும் பொழுது உன்னோடு இருக்க மாட்டார்கள். உன்னை உருவாக்குவதற்கு உனக்கு பல வழிகளை தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னை நிராகரித்தவர்களுக்கு முன்பு நீ நிமிர்ந்து நடைபோட முடியும். தனிமரம் தோப்பாகாது என்று கூறியவர்களுக்கு நீ தோட்டத்தை உருவாக்கிவிட்டு அவர்கள் முன்பே போய் நில். என் தங்கமே, உனக்கென்று ஒரு இலக்கை உருவாக்குவதற்காகவே, அதை செய்து முடிப்பதற்காகவே, உன் நிழலாகவே நான் உன்னோடு இருக்கின்றேன். தைரியமாக நில். என் தங்கமே, நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நினைவில் இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய்? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் என் கையை பிடித்து கொள்வதற்கு தயங்குகின்றாய். நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரியதாக நல்லதாக நடக்கும். என் தங்கமே, உன் பாதையில் நீ செல்கின்றாய். பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே. உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயலும். அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு. உன் குறிக்கோள் சரியாக உள்ளது. அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும். குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும், நீ நேர்வழியில் சென்றிடு. நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ எந்த இடத்திற்கு முயன்றாயோ அந்த இடத்தை அடைவாய். முருகன் அருளால் என் வெற்றி உறுதியாகி இருப்பதை உணர்கின்றேன். வெற்றி பெறுவேன் என்று பதிவிடு. என் தங்கமே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. அவ்வளவு எளிதானதல்ல வாழ்க்கை. தொடர் முயற்சியினால் தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயனில்லை. வாழ்வின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும். எனவே சோர்வடையாதே. உன் மனம் சக்தியோடு உள்ளபோதே முயற்சி செய்து முன்னேற்ற பாதையில் செல். என் தங்கமே, நீ கற்றுக்கொள்ள புதிதாய் செய்யும் முயற்சி வெற்றி தரும். நீ பயபக்தியோடு படிக்கும் பாடல்கள் அனைத்தும் என்னை வந்து சேரும். நீ மகிழும்படியான, நீயே எதிர்பார்த்திராத ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நிகழ இருக்கின்றன. நீ நன்றி கூற மீண்டும் வருவாய். என் ஆலயத்திற்கு பயண களைப்பு, உடல் சோர்வால் சிடுசிடுவென நீ மாறாமல் நல்ல இசையை கேள். கண்ணை மூடி கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டால் புத்துணர்வு பெறுவாய். ராஜ அலங்காரத்தில் என் காட்சி காண விரும்பிய உன் வாழ்வை நான் உயர்த்துவேன். முதலில் ஆரோக்கியம், அமைதியான குடும்ப சூழல் மற்றும் திட்டமிட்ட பொருளாதாரம் பெறுவாய். என் தங்கமே, உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பி வைத்தார்களோ அதே இடத்தில் உனக்கான நியாயத்தை நான் வாங்கி தருகின்றேன். உன்னிடம் அவர்கள் அபகரித்த அனைத்தையும் நானே மீட்டு தருவேன். உன் வார்த்தைகளால் காயப்படுத்திய ஒவ்வொரு சொற்களையும் நான் சேமித்து வைத்துள்ளேன். கலங்காதே. காலம் வரும்போது அதை அனைத்தையும் திருப்பி தருவேன். அவர்களுக்கு உன்னிடம் அபகரித்த பொருள் உன்னிடமே வந்து சேரும். உனக்கான பொருளை மீட்டுத்தர நான் தயாராகிவிட்டேன். காத்திரு. முருகா, நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்கக்கூடாது. என் தங்கமே, எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். இன்னும் சிறு நாட்கள்தான். உனக்கு இந்த சோதனை, கவலை எல்லாம் திருச்செந்தூரில் இருந்து உனக்கு வாக்களிக்கின்றேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையே வாழ்வாய். என் தங்கமே, என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. பல அதிசயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். கூடிய விரைவில் நீ திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிப்பாய். என் தங்கமே, பொறுமையாக இரு. உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியது இந்த சிங்காரவேலன். என் தங்கமே, நீ எவ்வளவோ நேர்மறையாக நினைத்தும் சில விஷயங்கள் நடக்கவில்லையே, அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பயன்படவில்லையோ என்று நினைக்காதே. அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் சக்தி உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு கர்ம வினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்து போராடும். அப்படி தாமதமாகும் போது இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்க வேண்டிய முக்கியம்
மாறாக விரக்தியில் எதிர்மறையின் பக்கம் செல்வது பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கும். எனவே தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு முயற்சி செய். உன் வினைகள் குறைந்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நல்லதே நடக்கும் என் தங்கமே. இன்றைய விடியல் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகின்றது. இன்றைய நாளில் நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கின்றது. இன்று முழுவதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இன்றைய நாளில் நடைபெற இருக்கின்றது. உனக்கு நடக்க இருக்கும் அனைத்தும் மிகவும் நன்மையாக இருக்கும். இனிமேல் உன் வாழ்க்கை உண்மையாகவே அமைதியோடும் பொருளாதார வளர்ச்சியோடும் மிக அருமையாக இருக்கப் போகின்றது. உன் முருகனின் வாக்காக இதை மனதில் பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன். சிந்தித்து செயல்படு. இந்த முருகன் இருக்க உனக்கு எல்லாம் நன்மையே என் தங்கமே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாகாதே. முதலில் கற்றுக்கொள். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் தங்கமே. நீ சோகமாக இருப்பதை விட எதிர்காலம் எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைத்து மகிழ்ச்சி கொள். உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் நல்ல நாட்கள் காத்திருக்கின்றன. அதற்காக இன்று நீ கண்ணீர் வடிக்காதே. தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. நீ மனமுடைந்து போனால் உன் குழந்தைகள் யாரை நம்புவார்கள்? அவர்கள் சந்தோஷமாக வளர நான் அவர்களை காப்பாற்றுகின்றேன். நீ சிரித்த முகத்துடன் இரு. வாழ்க்கை உன் பக்கம் நிச்சயமாக திரும்பும். உன் முயற்சி வீணாகாது. உன் பயண தடங்கள் ஆகாது. நீ மட்டும் உறுதி உடையவளாக இரு. யாம் இருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே. தவறு நடக்கிறது என தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லை என்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும். சகிப்பு தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை தெரிந்து கொள். இல்லை என்றால் பந்தி முடிந்த வாழை இலை போல் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்படுவாய். உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கே தூரம் குறைவதை போல் துணிபவனுக்கு தான் துன்பமும் குறையும். இந்த முருகன் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே என் தங்கமே. இந்த நொடியிலிருந்து உன் குடும்பத்தின் மீது என் பார்வை விழுந்து விட்டது. இனிமேல் ராஜயோகம் பெற்று நீ நன்கு வாழப்போகின்றாய் என் தங்கமே. பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக உனக்கு நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒன்று இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். உன் முருகன் சிங்காரவேலன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். என்னை நன்றாக உற்றுப்பார். உன் மனதில் இருக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் ஒரு நிமிடம் கண்ணை திறந்து கொண்டு என்னிடம் கேள். நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்றேன் என் தங்கமே. அள்ளி கொடுப்பதற்கு இந்த சிங்காரவேலன் இருக்கையில் நீ மனம் கலங்கி நிற்கக்கூடாது. என் மனம் குளிர்ந்திருக்கின்றது. உன் பக்தியை பார்த்து நீ கேட்டதை தருகின்றேன். வரும் செவ்வாயன்று என் ஆலயத்தில் நீ எனக்கு பாலபிஷேகம் செய்து ஒரு வேண்டுதலை வை. நான் நிறைவேற்றி தருகின்றேன். நீ செய்யும் பாலபிஷேகத்தில் என் மனம் குளிர்ந்து உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகின்றேன் என் தங்கமே. ஆலயம் வர முடியவில்லை எனில் உன் வீட்டில் அமர்ந்து உன் மனதின் வழியாக பாலபிஷேகம் செய். உன் மனதில் செய்யும் பூஜை இந்த முருகனை உடனே வந்து சேரும் என் தங்கமே. உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகி விடுகின்றது. சதா சர்வகாலமும் முருகன் என்னுடன் இருக்கின்றார், எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார்.
உனது பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அடைவாய். யாமிருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே. உன் தவறுகள் எதுவும் நீ செய்ததல்ல. ஆனால் ஏற்கனவே இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பது விதி. உன் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சியை நீக்கிவிடு. உன் பழைய தவறுகள், இழப்புகள், தவிர்க்க முடியாத பின்னோக்கங்கள் இவையல் அனைத்தையும் வாழ்க்கையில் பயணத்தின் ஒரு பகுதி. ஆனால் உன் முருகன் உன்னை அழைத்து செல்லும் இடம் இந்த எல்லாவற்றையும் மீறி உயர்ந்தது. நீ பார்வையை முடிவில் வைத்திரு. நீ முன்னே செல்கின்றாய் என்பதற்கான சான்று உன் மனதில் எழும் இந்த முருகன் நினைவே ஆகும். தைரியமாக இரு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.